ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செரி பிளக்கிங் வந்தோம் இல்லையா, அதே இடத்துக்கு வந்திருக்கோம். இங்க இன்னைக்கு என்ன நல்லா இருக்க போகுது அப்படின்னா, பின்னல், பியர், ஆப்பிள், பொட்டேட்டோ, நம்ம ஊர்ல நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லாமே இங்க உள்ள ஷாப்ல வாங்கலாம். இங்க பியரும் ஆப்பிளும் நம்மளே பிளக் பண்ணிக்கலாம். பார்க்கல நிறைய கலாட்டா சொல்ல காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் மாதிரியே இந்த தடவையும் வெதர் சூப்பரா இருக்கு. சொல்ல போனா ஒரு 10 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு வெதர். இந்த தடவை பம்பின்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. அக்டோபர் மாசம் வரப்போகுது இல்லையா, ஹாலோவீன், அதாவது பம்பின் ஃபெஸ்டிவல் எல்லாம் இங்க நடக்கும். உள்ள இன்னும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. போய் நம்ம அடுத்து பார்த்து பிளக் பண்ண போறோம். டைம் இருந்தா உள்ள போய் நிதானமா பார்த்து பிளக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டெய்லி இந்த மாதிரி பியரும் ஆப்பிளும் பிளக் பண்ணி வச்சிருக்காங்க. டக்குன்னு வாங்கிட்டு போயிடலாம். இப்போ நம்ம டிராக்டர் பார்த்தோம் இல்லையா, அதுலேயும் நம்ம ஏறி போகலாம், இல்லைன்னா நடந்தும் போகலாம். நிறைய வாங்குறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களால அவ்வளவையும் தூக்கிட்டு வர முடியாது. ஸோ இந்த மாதிரி டிராக்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் பசிக்குது, அதுவும் இல்லாமல் பாட்லக் வேறு பிளான் பண்ணியிருக்கோமா. யார் யார் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன அரிசுவை அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். அது முடிச்சுட்டு உடனே இந்த பக்கம் ஆப்பிள் பிளக் பண்ண போயிடலாம். இந்த கார்டனுக்குள்ளேயே என்ட்ரி ஃப்ரீ ரேடியோ மியூசியமும் இருக்கு. டைம் இருந்தால் அதுக்கும் நம்ம போய் பார்க்கலாம். பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ ஒரு கட்ட வேண்டியதுதான். ஆப்பிள் கார்டனுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு குட்டி ஹில் இருக்குது. ஆனால் அது நல்லா லாங்காக லென்த்தியாக இருந்தது. ஸோ அங்கே தான் எங்களோட லஞ்சை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சாக்லேட் கேக், பன்னீர் பட்டர் மசாலா, மசாலா ரைஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ், ரைத்தா, டொமேட்டோ ரைஸ், சப்பாத்தி, கர்ட் ரைஸ், பாயாசம், பூரி, பொட்டேட்டோ கிரேவி, ப்ரொக்கோலி பொரியல் அப்படின்னு இந்த மெனு எல்லாம் வேறு எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும் அப்படின்னு எங்கள் எல்லாருமே பாட வச்சிருச்சு. சாப்பிட்டதெல்லாம் ஜீரணம் ஆகணும் இல்லையா, அதனால் இங்கே ஒரு குட்டி ஐபிஎல் மேட்ச்சு நடந்துச்சு. அதோட ஹைலைட்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. குட்டி கிட்ஸ் எல்லாம் அம்மா கிட்ட விளையாட, பெரிய கிட்ஸ் எல்லாம் அப்பா கிட்ட விளையாட அந்த டே ரொம்பவே நல்லா போச்சு. கார்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பனோரமா வியூ. நாங்கள் எல்லாரும் உள்ளே வந்தாச்சு. ஸோ ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இனி உள்ளே கிளம்ப வேண்டியது தான். என்ட்ரன்ஸில் ஒரு க்யூட்டான ஸ்விங் இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாம் அங்கே விளையாண்டுட்டு இருந்தாங்க. டிராக்டரும் வந்துருச்சு. நாங்கள் எல்லாம் ஏறி உக்காந்தாச்சு. ஒரு பெரிய ரணக்கலத்துக்கு அப்புறம் டிரைவர் என்ன வண்டி எடுத்துட்டாங்க. 5 நிமிஷம் ரைடுக்கு அரை மணி நேரம் டிஸ்கஷன் நடந்துச்சுங்க. குட்டி குட்டி க்யூட் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் வழியெல்லாம் எடுத்துக்கிட்டே வந்தோம். கிட்ஸ் அங்கே ஒரு புல் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கு மேலே ஏறி நின்று ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வெதருக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த டேவை ரொம்ப அழகாக ஆக்கி கொடுத்தது இந்த நல்ல வெதர் இருந்ததுனால மட்டும்தான். ஒரு வழியாக ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் அண்ட் பியர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த பியர் சூப்பராக இருக்குது. அவர் இந்த மாதிரி தான் எடுக்க சொன்னார். ஐ மீன் இந்த கார்டன் மெயின்டைன் பண்ணுறவங்க கைட் பண்ணிவிட்டு இங்கே பியர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ரைட் சைடு காலா ஆப்பிள் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த சைடு லாஸ்ட்டில் எல்ஸ்டர் ஆப்பிள் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அடுத்து அதையும் போய் பார்க்கலாம். இதை நான் முதல்ல சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது பியர், நல்லா ஜூஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே கூட வைக்கலாம்னு நினைக்கிறேன்.
இந்த ரோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோனா கோல்டு ஆப்பிள், இது காலா ஆப்பிள், அலெக்சாண்டர் லூகாஸ், இது வந்து எல்ஸ்டர் ஆப்பிள். உயரமாக இருக்கிற ஆப்பிளை பறிக்கிறதுக்காக இப்படி ஒரு பிளக்கரை வச்சுருக்காங்க. இதுக்கு தமிழில் ஒரு அழகான வார்த்தை இருக்கே, உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. குழந்தைங்களோட சேட்டையை தாங்க கண்ட்ரோலே பண்ண முடியல. Here starts the entertainment. இந்த உலகத்துக்கு ஒரு நியூட்டன்லாம் போதும், கவிதாவோட லானா தாங்காது. இங்கே போடுறா சாமியார் உட்காந்துருக்காங்க. சரி வா, வந்த இடத்துல ஆப்பிள் கொடுத்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவோம். நீடூடி வாழ்க்கை. ஆப்பிள் பறிக்க வேண்டிய இடத்தில் ஆப்பிள் ஃபோன் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துகிறேன். ஓகே சாமி, உங்க பின்னாடி ஆப்பிள் ஃபோன் ஒன்று கிடக்குது சாமி, அதை எடுத்துக்கிட்டுமா? நீங்கள் பறிச்சதே ஒரே ஒரு ஆப்பிள், அதையும் இப்போ சாமியார்கிட்ட வாளியில் போட்டுட்டீங்களே ராஜேஷ், இப்போ என்ன பண்ண போறீங்க? ஆண்டவன் இருக்கான், ஆண்டவன் பார்த்து. நீங்கள் கொடுத்த ஆப்பிள் பூச்சி அரிச்சிருச்சுங்க. ஆல் தி பெஸ்ட் ராஜேஷ். ஸோ எங்களோட டே சூப்பராக முடிஞ்சிருச்சு. ஸோ வீக்கெண்டே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். நாங்கள் திருப்பியும் டிராக்டரில் ரிட்டன் போய்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு சீனு பார்க்க போகிறீங்க. ஒரு ப்ரைவேட் சீட்டில் போகிற மாதிரி பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஆனால் போனது என்னமோ டிராக்டரில் தான். செர்ரி பிளக்கிங் வீடியோ பார்க்காதவங்களுக்காக நான் திருப்பியும் அட்ரஸ் சொல்கிறேன். இது வந்து ஹிண்டர்பிராக் 6 அப்படிங்கிற இடத்துல இருக்குது. முடிஞ்சால் நாங்கள் அக்டோபருக்குள்ளே இன்னொரு தடவை வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆப்பிள் பிளக்கிங், பியர் பிளக்கிங், ஃப்ரெண்ட்ஸ் மீட், பிக்னிக், கிரிக்கெட் விளையாண்டாச்சு. அப்புறம் உள்ள ஒரு கலாட்டாவும் நீங்கள் பார்த்தாச்சு. இது எல்லாமே உங்களை எல்லாருமே ஹாப்பியாக வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. பாய்.